إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நட்பண்புகளையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற மோசமான பண்புகளையும் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பேராசை என்கின்ற ஒரு பண்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் பேராசையை தடை செய்திருக்கிறது, இகழ்ந்துரைத்திருக்கிறது. அரபு மொழியிலே பேராசைக்கு பல சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தமா. தமா தமா என்பது ஆசை வைப்பதை குறிக்கிறது, கூடுதலான ஆசையை குறிக்கிறது. அதே போன்று அல் ஹிர்ஸ், இந்த இரண்டு சொற்களும் பேராசைக்கு அரபு மொழியிலே பயன்படுத்த முடியுமான சொற்கள். பேராசை என்பது ஒரு விடயத்திலே எமது மனம் அதிகப்படியான ஈடுபாடை காட்டுவது. அதற்கு நியாயமான காரணம் இருக்காது. இறைவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையாக அது இருக்கும். ஒரு வகையான இழிவான தன்மையாக அது கருதப்படுகிறது. அதாவது அது பிறர் பார்க்கும் பொழுதும் ஒரு இழிவான தன்மையாக இருக்கும். அந்த மனிதனிடத்திலும் அது ஒரு இழிவான தன்மையாக உணரப்படக்கூடியதுதான். அரபு மொழியிலே ஹிர்ஸ் என்கின்ற சொல் தமா என்கின்ற சொல்லை விட அதிகப்படியான பேராசையை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. தமா என்கின்ற சொல்லை பொறுத்தவரையிலே சில நேரங்களிலே நல்ல விடயங்களுக்காகவும் ஹிர்சும் தான் நல்ல விடயத்திலே ஆவல் கொள்வதற்கு சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் மனோ இச்சையோடு சம்பந்தப்பட்ட பேராசையை குறிக்கக்கூடியதுதான் அந்த வார்த்தை. அதற்குத்தான் அது பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும், ரஜா என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது அரபு மொழியிலே, அமல் என்கின்ற சொல் இருக்கிறது. இவை பொதுவாக ஒரு சிந்தனை ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயங்களிலே பயன்படுத்தப்படுகிற விடயங்கள். ரஜா ஆதரவு வைத்தல் என்று நாங்கள் தமிழிலே அதிகமாக மொழிபெயர்ப்போம், அல்லது நம்பிக்கை வைத்தல். அது இகழப்பட்ட ஒன்றல்ல. ஆனால் தமா என்பது பொதுவாக இகழப்பட்ட ஒரு பண்பாக இருக்கிறது. மன இச்சையின் அடிப்படையிலே பேராசை கொள்வதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பேராசையை தடை செய்யக்கூடிய அல் குர்ஆன் வசனங்களை முதலில் பார்ப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 41வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஷ்தரு பிஆயாதி தமனன் கலீலா வஇய்யாய ஃபத்தகூன். என்னுடைய வசனங்களை நீங்கள் அற்ப கிரயத்துக்கு விற்று விடாதீர்கள், என்னையே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய வசனங்களை அற்பக்கிரயத்துக்கு விற்பதை தடை செய்தார்கள். யூதர்கள் செய்ததை போன்று அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் பேராசையின் காரணமாக ஏதோ ஒன்று உலகத்திலே அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக சில விஷயங்களை செய்வார்கள். மார்க்கம் அல்லாததை மார்க்கம் என்று காண்பிப்பார்கள். யூதர்கள் அவர்களுடைய பேராசையின் காரணமாக அவர்களுடைய மார்க்கத்தையே அல்லாஹுடைய வசனங்களையே விற்று சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வேலையை தடை செய்கின்றான். அதே போன்று சூரத்து சாதுடைய 24வது ஆயாவை பாருங்கள். وَإِنَّ كَثِيرًا مِنَ الْخُلَطَاءِ لَيَبْغِي بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அதிகமான கூட்டாளிகள், அதாவது ஒன்றாக சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மந்தை வளர்ப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், கூட்டு சேர்ந்து செயல்படக்கூடியவர்கள், பங்காளிகள், ஒருவர் மீது இன்னொருவர் வரம்பு மீறுகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிலர் மீது அளவு கடக்கின்றார்கள்.
மற்றவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சுரண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த பேராசையின் காரணமாக அவர்கள் தங்களுக்கு இல்லாததையும் என்ன செய்கிறார்கள்? வரம்பு மீறல் மூலமாக, தவறான பொருளீட்டல் மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே இதற்கான காரணம் பேராசை. சூரத்து நிசாவுடைய 29, 30வது ஆயாக்களை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, லா தஅக்குலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தவறான முறையிலே சாப்பிட வேண்டாம். உரிமை இல்லாமல் மற்றவருடைய சொத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம். இல்லா அன் தகூன திஜாரா, வியாபாரமாக இருந்தாலே தவிர. அதாவது நீங்கள் உரிமை இல்லாமல் பேராசையின் காரணமாக மற்றவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. பிழையான வழிமுறையிலே, ஹராமான முறையிலே நீங்கள் பொருளீட்டக்கூடாது. சாப்பிடுவது என்பது சாப்பிடுவது மட்டுமல்ல, அணிந்தாலும் அதுவும் கூடாதுதான். இங்கே சாப்பிடுவது அதிகம் பொதுவாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இல்ல அந்த கூன திஜாரத்தன் அந்தராது மின்கும், உங்களுக்கிடையிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொண்டு வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டதல்ல. வியாபாரத்திலே நீங்கள் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே செய்கின்றீர்கள், அது தடை செய்யப்பட்டதல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இனி ஒருவருடைய பொருளை அவருடைய விருப்பம் இல்லாமல் நாம் எடுக்க முடியாது, அவருடைய பொருத்தம் இல்லாமல் எடுக்க முடியாது. அவர் யாராவது எடுக்கிறார்கள் என்றால் எதனால் எடுப்பார்கள்? பேராசையின் காரணமாகத்தான் இது நடக்கும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள். தற்கொலையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு உயிரை கொலை, எங்களிடையே இருக்கக்கூடிய இன்னொருவரை மனிதரை கொலை செய்வதாக இருக்கலாம். அவ்வாறு செய்யாதீர்கள், கொலை செய்யாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். வ யஃஅலு ذلك عدوانا وظلما, யார் அவற்றை மேலே சொல்லப்பட்ட விடயங்களை, மற்றவர்களுடைய பொருளை அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் தவறான முறையிலே எடுத்துக்கொள்கிறாரோ அல்லது கொலை செய்கிறாரோ, வரம்பு மீறி அநியாயமாக யார் இவ்வாறு செய்கிறாரோ, நுஸ்லிஹி நாரா ஃபஸௌஃப நுஸ்லீஹி நாரா, அவரை நாங்கள் நரகத்திலே, நெருப்பிலே நுழைவிப்போம், அதிலே அவரை வேதனை கொடுப்போம். வகான ذلك على الله يسيرا, நிச்சயமா அல்லாஹு தஆலாவுக்கு அது மிக இலகுவானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே தண்டனைக்குரிய குற்றம் மற்றவர்களுடைய பொருளை பேராசையின் காரணமாக தவறான வழிமுறையிலே சாப்பிடுவது, எடுத்துக்கொள்வது. சூரத்து தௌபாவுடைய 34வது ஆயாவை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன கதீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பானி, அதிகமான யூத அறிஞர்கள், நசாராக்களிலே இருக்கின்ற வணக்கசாலிகள், ருஹ்பான்கள், லயக்குலூன அம்வால நாஸி பில் பாத்தில், மனிதர்களுடைய சொத்துக்களை தவறான முறையிலே உண்ணுகிறார்கள், பிழையான முறையிலே உண்ணுகிறார்கள். அவர்கள் மத தலைவர்கள், மதத்திலே வழிநடத்தக்கூடியவர்கள், ஆனால் மனிதர்களுடைய சொத்துக்களை நியாயம் இல்லாமல் அவர்கள் எடுக்கின்றார்கள். அது மட்டும் அவர்கள் செய்யவில்லை, வயசுத்தூன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அவர்கள் தடுக்கின்றார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யக்னிஸூன அல்-ذهب வல்-ஃபித்தா, தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேமித்து வைத்து வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை செலவழிக்காமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோயினை தரும் வேதனை இருக்கிறது என்று நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். அதாவது நன்மாராயம் என்றால் இது நன்மாராயம் அல்ல, அவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது என்கின்ற அச்சுறுத்தல். இங்கே அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய சொத்துக்களை மதத்தின் பெயரால் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் இருக்கக்கூடியவர்கள் தவறான முறையிலே எடுத்துக்கொள்வதை சுட்டி காட்டுகிறான். இது அவர்களுக்கு இப்பாரியான நிலை வருவதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய பேராசையை தவிர வேறு எதுவும் இல்லை. மூமின்களையும் இந்த ஆயாக்கள் நிச்சயமாக இப்படியான நிலைக்கு போகக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்கிறது. சூரத்துல் ஹிஜ்ருடைய 88வது ஆயாவை பாருங்கள். லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும்,
ولا تحزن عليهم واخفض جناحك للمؤمنين. நபியே, உங்களுடைய கண்களை நாங்கள் அவர்களுக்கு விதவிதமாக இன்பமாக கொடுத்திருப்பவற்றின் மீது உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பாதீர்கள், நீட்டாதீர்கள். அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர்களுக்கு நிறைய எதிரிகள், அவர்கள் நிறைய செல்வ செழிப்பிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். இந்த உலக இன்பங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் இவற்றின் பக்கம் உங்களுடைய பார்வை நீங்கள் திருப்பி ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. வலா தஹ்சன் அலைஹிம், அவர்களுக்காக கவலைப்படவும் வேண்டாம். வக்ஃபித் ஜனாஹக லில் முஃமினீன், மூமின்களுக்காக உங்களுடைய இறக்கையை தாழ்த்துங்கள், மூமின்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அல்லாஹ் தஆலா எதை உணர்த்துகிறான் என்றால், நாம் இந்த உலகத்திலே உள்ளவற்றில் ஆசை வைப்பதை விட, தமா வைப்பதை விட, பேராசை கொள்வதை விட அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மர்மையிலே இருக்கின்றவற்றில் நாம் பேராசை கொள்ள வேண்டும். இந்த அழிந்து போகக்கூடிய உலகம், காபிர்கள் அதனை அனுபவிக்கிறார்கள். அதை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, அதை பார்த்து நாம் சஞ்சலப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹு தஆலாவிடம் இருப்பது மிக மிக சிறந்தது. சூரத்துல் மஆரிஜிலே அல்லாஹு தஆலா 19ஆம் ஆயத்திலே சொல்கிறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டப்படக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதற்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, மிகவுமே பேராசை கொண்டவனாக, பணம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் பசி தீராதவனாக மனிதன் இருக்கின்றான் என்று விளக்கி இருக்கிறார்கள். அந்த அர்த்தம் இதற்கு இருக்கிறது. மனிதன் அல்லாஹ் தஆலா அந்த தொடர்ந்து வரக்கூடிய ஆயாக்கள் என்ன சொல்கிறான், ஒரு நலவு அவனுக்கு வருகிற பொழுது அவன் மற்றவர்களுக்கு போகாமல் தடுத்துக் கொள்கிறான். ஒரு கெடுதி துன்பம் அவனுக்கு வருகிற பொழுது பதற்றம் அடைகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா பேராசை கொள்ளாதவர்களை புகழ்ந்தும் இருக்கிறான். அதாவது தங்களுக்கு தேவை இருந்தும் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தஅஃபுஃப், ஐஃபா, மற்றவர்களிடம் கை நீட்டக்கூடாது, கேட்கக்கூடாது என்ற பண்பின் காரணமாக அவர்கள் மற்றவர்களிடத்திலே கேட்க மாட்டார்கள். இப்படியானவர்கள் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, தெரியாதவர்கள் அவர்களை வசதி உள்ளவர்கள் என்று நினைக்கிறார்கள். மின தஅஃபுஃப், அவர்களிடம் இருக்கக்கூடிய தஅஃபுஃபின் காரணமான. உண்மை அப்படி அல்ல. அப்படியானவர்களை நீங்கள் தேடி கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பேராசை கொண்ட காபிர்களை அல்லாஹ் தஆலா இகழ்ந்துரைத்திருக்கிறான். வல்லதீன கஃபரு, காபிர்கள் இருக்கிறார்கள், யதமத்தஊன, அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள், வயக்குலூன, உண்ணுகிறார்கள், கமா தஅக்குலுல் அன்ஆம், கால்நடைகள் உண்பதை போன்று உண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே நோக்கமற்று உண்ணுவதிலும் பருகுவதிலும் இந்த உலகத்தை அனுபவிப்பதிலும் தான் காபிர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பேராசை என்பது பொதுவாக நாங்கள் பணம் விஷயத்திலே சொல்கிறோம், சொத்துக்கள் விஷயத்திலே சொல்கிறோம். அதே போன்று உணவு உண்பதிலேயும் கூட சிலர் அளவு கடந்து அதிலே ஆசை வைத்திருப்பார்கள். இதனை அரபியில ஷராஹா என்று சொல்வார்கள். ஷரஹ் என்று சொல்வார்கள். இதுவும் கூடாத ஒரு பண்புதான். இப்போது சுன்னாவிலே வரக்கூடிய சில ஆதாரங்களை பார்ப்போம். திருமிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலமான ஹதீஸ், அல்பானி, வாதிவி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதி பானி ஜாயிஆனி உர்சில في غنم بأفسد لها من حرص المرء على المال والشرف لدينه. ஒரு மனிதன் பணத்தின் மீதும், பணம் என்றால் செல்வம், செல்வத்தின் மீதும் அந்தஸ்து, உயர்வு, இதன் மீதும் கொள்கிற பேராசை இருக்கிறதே, இந்த பேராசை அவனுடைய தீனை, மார்க்கத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்றால், 2 பசித்த ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையில் விடப்பட்டால் அந்த 2 ஓநாய்களும் அந்த ஆட்டு மந்தைக்கு எந்த விளைவை ஏற்படுத்துமோ அந்த விளைவுக்கு குறைவில்லாத,
விளைவை மார்க்கத்துக்கு மனிதன் பொருளாதாரத்தின் மீதும் உலக அந்தஸ்தின் மீதும் கொள்கிற பேராசை ஏற்படுத்தும், அவனுடைய மார்க்கத்துக்கு ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் பொருளாதாரத்தின் மீதும் அந்தஸ்தின் மீதும் கொள்கிற பேராசையை விட பசித்த 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையில் விடப்பட்டால் அவை மோசமான, இவற்றை விட மோசமான ஒரு மனிதனுடைய மார்க்கத்துக்கு விளைவை ஏற்படுத்தப் போவதில்லை. அதாவது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த 2 ஓநாய்களும் ஒரு ஆட்டு மந்தையிலே விடப்பட்டால் அந்த ஆட்டு மந்தையிலே குறைவாகத்தான் எஞ்ச போகிறது. இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மார்க்கத்துக்கு அவனிடம் இருக்கக்கூடிய பணத்தின் மீது உள்ள பேராசையும் உலக அந்தஸ்தின் மீது அவன் கொள்கிற பேராசையும் அவனுடைய மார்க்கத்தை அழித்துவிடும். அவனுடைய மார்க்கத்திலே சொற்பம் தான் எஞ்சி இருக்க போகிறது. எனவே இந்த பேராசை ஆட்டு மந்தைகளிலே விடப்படுகிற பசித்த ஓநாய்களை விட மோசமானது, அதற்கு சமமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள். அதை விட குறைவானது அல்ல என்று சொல்கிறார்கள். இந்த உதாரணம் கடுமையான எச்சரிக்கையை எங்களுக்கு கொடுக்கிறது. பேராசை விஷயத்திலே ஒரு மனிதனுடைய மார்க்கத்தையே அழித்து விடக்கூடியது. பேராசை வந்துவிட்டால் ஒரு மனிதனால் அவனுடைய மார்க்கப்பற்றை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விடும். அவனுடைய மார்க்கப்பற்றை இழந்து விடுவான். ஹராமான முறையிலே பொருளீட்டுவான். தவறான முறையிலே தன்னுடைய அந்தஸ்தை பெருத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பான். பூமியிலே பெருமை அடிக்க ஆரம்பிப்பான். கேடு விளைவிக்க ஆரம்பிப்பான். ஏனென்றால் அவனிடம் இருக்கக்கூடிய பேராசை அவனை விடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கொடைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் அப்போதெல்லாம் அஅதீஹி அஃப்கர இலைஹி மின்னி, என்னை விட அதற்கு தேவை உள்ளவர்களுக்கு அதை கொடுங்கள் என்று சொல்வேன். ஹத்தா அதானி மர்ரத்தன் மாலன், ஒரு முறை நபி அவர்கள் எனக்கு செல்வங்களை கொடுத்தார்கள். ஃபகுல்து அஅதீஹி அஃப்கர இலைஹி மின்னி, என்னை விட அதன் பக்கம் தேவை உள்ளவருக்கு நீங்கள் அதை கொடுங்கள் என்று நான் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா ஜாஅக மின் ஹாதல் மால், இந்த செல்வங்களிலிருந்து உங்களிடத்திலே வ அன்த கைரு முஷ்ரிஃபின், நீங்கள் எதிர்பார்க்காமல், வலா சாயிலின், நீங்கள் யாசிக்காமல் கேட்காமல் வரக்கூடியதை ஃபஹுது, எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆசை வைத்து இல்லாமல், நீங்கள் யாசித்தும் இல்லாமல் உங்களுக்கு செல்வம் வருகிறது, யாராவது உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். வமா லா ஃபலா துத்பிஹு நஃப்ஸக், அவ்வாறு இல்லாததை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை அதன் பக்கம் பின்தொடரச் செய்யாதீர்கள். உங்களுடைய மனதை அதற்கு பின்னால் செலுத்தாதீர்கள். எனவே தாமாக வந்து யாராவது கொடுத்தால் நல்லதுதான், ஆனால் நீங்கள் அதை பின்னால் துரத்தி போகாதீர்கள். அதற்காக நீங்கள் சிரமம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். பிறரிடம் இருப்பதில் ஆசை வைக்காதீர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். இன்னொரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் மால், ஆதமுடைய மகனுக்கு 2 பள்ளத்தாக்குகள் செல்வம் இருக்கிறது, தங்கமோ வெள்ளியோ இருந்தால், லப்தகா தாலிசன், 3வது ஒரு பள்ளத்தாக்கும் தனக்கு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். இதுதான் மனிதனுடைய நிலை. என்றால் அவன் பசி தீருவதில்லை, அவனுடைய பேராசை முடிவதில்லை. தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது. அதாவது அவன் மரணித்து கபரிலே வைக்கப்படுகின்ற பொழுது மண் அவனுடைய வயிற்றை நிரப்பும். மரணிக்கின்ற வரையில இவ்வாறு பேராசை கொண்டவனாகத்தான் மனிதன் திரிகின்றவனாக இருக்கிறான். பொதுவான மனிதர்களுடைய இயல்பாக இது இருக்கிறது. இவ்வாறு இருப்பது நல்லதல்ல என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யதூபுல்லாஹு அலா மன் தாப், யார் தௌபா செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான் என்று தொடர்ந்து அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பேராசையை தடை செய்கிறார்கள், எடுத்துரைக்கிறார்கள். போதும் என்ற மனம், இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இவற்றை
ஆர்வமூட்டுகிறார்கள். அதிகமான சலஃபுகள் முன்னோர்கள் இந்த பண்பு கொண்டவர்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பொருளாதாரம் எங்களிடத்தில் நிறைய வருகிற பொழுது அதற்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நாம் எவ்வாறு தப்புவது என்பது ஒரு பெரிய விடயம். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசாயி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹசன் என்று அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று ஷுஐப் அல்-அர்னாவுத் ரஹ்மத்துல்லாஹி ஹசன் லிகைரி என்று இந்த செய்தியை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் கஸா ஃபீ சபீலில்லாஹி வலம் யன்பி இல்லா இகாலன் ஃபலஹு மா நவா. அதாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்றார், ஜிஹாத். ஆனால் அவருடைய நாட்டம் ஒரு சிறிய கயிறை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்றிருந்தால் அவருக்கு அவர் நாடியது கிடைக்கும். அதாவது ஜிஹாத் என்கின்ற ஒரு பெரிய ஒரு அமல். இந்த அமலில் எங்களுக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் உலக ஆதாயத்தை மட்டும் எதிர்பார்ப்பது எங்களுக்கு அது மட்டும்தான் கிடைக்கும். நன்மையை நாங்கள் இழந்து விடுவோம். எனவே பேராசை எங்களுக்கு நன்மை இழக்கச் செய்யும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. நாம் செய்யக்கூடிய நல்ல விடயங்களுக்கு, மார்க்க பணிகளுக்கு நாம் உலக லாபம் எதிர்பார்த்தால் அது மாத்திரம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று நாம் கருதினால் அங்கே பெருவாரியான நன்மையை இழக்க வேண்டியிருக்கும். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸிலே உயத் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹ்லுல் ஜன்னதி ஸலாஸா, சுவர்க்கவாசிகள் மூவர். ذو سلطان مقسط متصدق موفق, ஆட்சி அதிகாரம் உடைய ஒருவர், நீதியானவர், தர்மம் செய்யக்கூடியவர், நல்ல விடயங்கள் செய்வதற்கு அனுகூலம் பிரியப்பட்ட ஒரு ஆட்சியாளர், இவர் சொர்க்கவாசி. இரண்டாவது வரஜுலுன் ரஹீமுன், இரக்கமுள்ள ஒரு மனிதர், ரகீகுல் கல்ப், உள்ள மென்மையானவர், லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம், ஒவ்வொரு உறவினருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவர் மென்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர், பெரியவர் சிறியவர் அனைவரோடும் மென்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர், இரக்கமுள்ளவர். ரிக்கா, அதாவது உபதேசங்களை கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் மென்மை அடைந்து இவ்வாறான ஒருவர், இவரும் சொர்க்கவாசி. மூன்றாவது வஅஃபீஃபுன் முத்தஅஃபிஃபுன் ذو عيال, அஃபீஃப், மற்றவர்களை விட்டும் தூரமாக விலகி இருப்பது. அதாவது பொருளாதாரத்திலே மற்றவர்களுடைய சொத்துக்களை ஹராமாக எடுத்துக்கொள்ளாமல் ஹராமை விட்டும் தூர விலகி நிற்கக்கூடிய ஒருவர், பேணுதல் உள்ளவர். முத்தஅஃபிஃப், அஃபீஃப் என்பது இயல்பிலேயே அந்த தன்மை அவரிடத்தில் இருக்கும். முத்தஅஃபிஃப் என்பது அவர் சிரமப்பட்டு அந்த பண்பை அவருக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர். ذو عيال, அவருக்கு குடும்பம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, என்றாலும் மற்றவர்களிடத்திலே அவர் கேட்பதில்லை, பேராசை அவரிடத்திலே இல்லை. சொர்க்கவாசிகளுடைய ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். வஅஹ்லுன் நாரி ஹம்ஸா, 5 பேர் நரகவாசிகள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒருவர் அத்தஈஃபு அல்லதி லா ஸப்ர லஹ், புத்தி இல்லாத, சரியாக சிந்தித்து செயல்படாத பலவீனமானவர். எப்படியானவர்? அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஉன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலன், அவர்கள் ஹலாலான முறையிலே பொருளீட்டுவதோ அல்லது ஹலாலான முறையிலே திருமணம் முடித்துக் கொள்வதோ அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் மற்றவர்களை பின்தொடரக்கூடியவர்களாக, பிறருக்கு வாழ்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய புத்தியை கொண்டு சிந்தித்து செயலாற்ற மாட்டார்கள். அதனால் ஹராமான விஷயங்களை எல்லாம் அவர்கள், பாவமான விஷயங்களை எல்லாம் செய்வார்கள். அவர்கள் உலகத்திலே சிந்தித்து செயல்பட்டு ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஹலாலான முறையிலே பொருளீட்டிக் கொள்ள வேண்டும். அப்படியல்ல, அவர்கள் அற்ப காரணங்களுக்காக வேண்டி பாவத்திலே ஹராமிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, சிந்திக்க தெரியாத பலவீனமானவர்கள். இப்படி நபி அவர்கள் இவர்களை வர்ணித்திருக்கிறார்கள். இவர்கள் நரகவாசிகள். அடுத்ததாக வல்ஹாயின், மோசடி செய்யக்கூடியவர், அமானிதத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடியவர். அல்லதி லா யஹ்ஃபா லஹு தமா, அவனுக்கு எந்த ஒரு பேராசையும் மறையாது. அப்படி என்றால்
இந்த தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இல்ல ஹான, அதிலே அவன் நம்பிக்கை துரோகம் செய்து விடுவான். அவனை நம்பி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டால் அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதிலே அவன் நம்பிக்கை துரோகம் செய்வான். அதற்கு காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய பேராசை. சிறிய சிறிய விஷயங்களில் கூட துரோகம் செய்யக்கூடிய, அதில் இருந்து மோசமான முறையிலே, தவறான முறையிலே, ஹராமான முறையிலே எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஹாயின், மோசடிக்காரன், துரோகி, இவன் நரகவாசி. மூன்றாவது, வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹு யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக. அவன் காலை பொழுதை அடைந்தாலும் மாலை பொழுதை அடைந்தாலும் அவன் என்ன அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய குடும்ப விஷயத்திலே, அதே போன்று உங்களுடைய சொத்திலே உங்களுக்கு எப்படி உங்களை ஏமாற்ற முடியும் அவர் ஏமாற்றக்கூடியவன். அதாவது ஒரு மனிதன் அவன் பிறருடைய மனைவி, குடும்பம், பிள்ளைகளை ஹராமான முறையிலே எப்படியாவது ஏமாற்றி அனுபவித்துக் கொள்ள வேண்டும், அல்லது பிறருடைய சொத்துக்களை எப்படியாவது ஏமாற்றி அனுபவித்துக் கொள்ள வேண்டும், இந்த நோக்கத்தோடு காலையும் மாலையும் அடையக்கூடிய மனிதன். நான்காவதாக நபி அவர்கள் வதக்கரல் புஹ்லாவில் கதிப், கஞ்சத்தனத்தை சொன்னார்கள் அல்லது பொய்யை சொன்னார். கஞ்சத்தனம் என்பது பொருளாதார ரீதியான கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவன். அது ஜக்காத்தாக இருக்கலாம், ஜக்கா அல்லது குடும்பத்துக்கு செலவழிப்பதாக இருக்கலாம், தனக்கு பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பதாக இருக்கலாம். இவ்வாறு கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய புகுல், கஞ்சத்தனம், அவில் கதிப் அல்லது பொய்யன், யதார்த்தத்துக்கு மாற்றமானதை சொல்லக்கூடிய இவர்கள் நரகவாசிகள். வஷந்தீர், ஐந்தாவதாக அல் ஃபஹாஷ், அதாவது மோசமான கெட்ட குணத்தை கொண்டவர்கள், அதே போன்று மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், கெட்ட குணம் கொண்ட மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் நரகவாசிகள். இங்கே முக்கியமான இந்த ஹதீதை எடுத்துக்கொண்டது எதற்கென்றால், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இந்த ஹதீத், வல்ஹாயினு அல்லதி லா யக்ஃபா லஹு தமா என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பேராசை பிடித்த மோசடிக்காரன், நம்பிக்கை துரோகி, சின்ன விஷயத்திலும் கூட துரோகம் செய்யக்கூடியவன். காரணம் அவனுடைய பேராசை. பேராசை மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீதிலே விளக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. நபி அவர்கள் இடத்திலே நான் கேட்டேன், பொருளாதாரத்தை கேட்கிறார்கள். நபி அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். பிறகும் கேட்டேன், எனக்கு கொடுத்தார்கள். பிறகும் கேட்டேன், பிறகும் எனக்கு கொடுத்தார்கள். பிறகு நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹாதிரத்துல் ஹுல்வா, இந்த செல்வம் இருக்கிறது, இது பசுமையானது, இனிமையானது. ஃபமன் அஹதஹு பிதய்பி நஃப்ஸின், நல்ல மனதோடு பொருத்தத்தோடு யார் அதை எடுத்துக்கொள்கிறாரோ, பூரிக லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு பரக்கா செய்யப்படும். குறைவாக இருந்தாலும் அவர் பொருந்தி கொண்டு அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அதிலே பரக்கா இருக்கும். வமன் அஹதஹு பிஇஷ்ராஃபி நஃப்ஸின், எவர் ஒருவர் பேராசையோடு அதை எடுத்துக்கொள்கிறாரோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு பரக்கா செய்யப்பட மாட்டாது. ஏன்னா பேராசைக்காரனுக்கு பரக்கா செய்யப்பட மாட்டாது. அவன் எப்படி இருப்பான் என்றால், வகான கல்லதி யஅகுலு வலா யஷ்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு பசி போகாதவனை போன்றிருப்பான். சாப்பிடுகிறான், ஆனால் அவனுக்கு பசி போவதில்லை. இப்படிப்பட்ட ஒருவனாகத்தான் பேராசையோடு இந்த பணத்தை எடுத்துக்கொள்பவனுடைய நிலை. வலியதுல் உலியா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. அதாவது கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்ற ஒரு செய்தியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலும் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் அஅதைதுஹு அன் மஸ்அல, யார் யாசிப்பதன் மூலமாக நான் யாருக்கு கொடுக்கிறேனோ, ஒருவரின் இடத்துல யாசித்து நான் அவருக்கு கொடுக்கிறேன், வஷரஹின், பேராசையோடு யார் அதை கேட்டு பெறுகிறாரோ, கான கல்லதி யஅகுலு வலா யஷ்பா, அவன் உண்டும் பசி தீராதவனை போன்றவன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் நஃப்ஸின் லா தஷ்பா, அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து? மின் நஃப்ஸின் லா தஷ்பா, பசி தீராத ஆத்மாவிலிருந்து, உள்ளத்திலிருந்து.
அதாவது பேராசை தீராத, பேராசை கொண்ட, ஆசை தீராத மனம், இது இப்படியான மனம் எனக்கு கிடைக்கக்கூடாது. இதுல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ பேராசையிலிருந்து ஸல்லல்லாஹு அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் நஃப்ஸின் லா தஷ்பா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இந்த பேராசையை இகழ்ந்துரைக்கக்கூடிய நிறைய கூற்றுக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களிடமிருந்து, உலமாக்களிடமிருந்து நாங்கள் பார்க்கலாம். பொன்னான வார்த்தைகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு வார்த்தை இருக்கிறது. தஅலமுன்ன அன்ன الطمع فقر وأن الإياس غنى. அதாவது பேராசை கொள்வது அது வறுமை, ஏழ்மை. ஒரு இடத்துல பேராசை இருந்தால் அவன் எப்போதுமே அவனிடத்தில் இல்லை என்ற மனம் இருக்கும். அவன் ஏழ்மையானவனாக நிலையிலே தான் அவனை உணர்ந்து கொள்வான். அதன் மரத்தில் சொல்கிறார், அத்தமாவு ஃபக்ர், பேராசை வறுமை, ஏழ்மை. அன்னல் இயா சகினன், யார் தன்னுடைய மனதுக்கு ஆசையை இல்லாமல் செய்கின்றானோ, நிராசை அடைய செய்கிறானோ மனதுக்கு, அதுதான் செல்வம், போதுமென்ற அந்த மனம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றிலே வஃபி த்தமஇல் ஃபக்ர் வஃபில் யஸில் கினா, இதே அர்த்தம், இதற்கு நெருக்கமான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். வஃபில் உஸ்லதி ராஹத்தும் மின் குலதாஇஸ் ஸூ, கெட்ட தனிமையில் இருப்பது கெட்ட தோழர்களிடமிருந்து தப்பிக்க முடியும், அவர்களிடமிருந்து ராஹத் பெற முடியும் என்றும் அந்த தொடர்ந்து அதில் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய இன்னொரு கூற்றிலே மா ஷைஉன் அத்ஹப லிஉகூலி الرجال من الطمع, ஆண்களுடைய புத்தியை போக்கக்கூடிய ஒன்று பேராசையை விட வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும் பேராசை சம்பந்தமாக ஒரு கூற்று இருக்கிறது. அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மல் ஹம்ரு சிர்ஃபன் பி அத்ஹப லிஉகூலி الرجال من الطمع, பேராசையை விட மது ஒன்றும் ஆண்களுடைய புத்தியை போக்கக்கூடியதாக இல்லை. அதாவது தூய்மையான மது பேராசையை விட மோசமானது அல்ல, மனிதனுடைய புத்தியை போக்கக்கூடியதல்ல என்றால், பேராசை மதுவை விட அல்லது மதுவின் அளவுக்கு மனிதனுடைய புத்தியை போக்கிவிடும், மருங்கடிக்க செய்துவிடும். எவ்வாறு போதை மது ஒருவரை சிந்திக்க வைக்காமல் செய்கிறதோ, அதே போன்று பேராசை ஒரு இடத்தில் வருகிற பொழுது அவனுடைய சிந்தனையை, புத்தியை அது அழித்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய இன்னொரு கூட்டம் அத்தாமிஉ ஃபீ விசாகித் துல், பேராசை கொண்டவன் இழிவென்ற கயிற்றிலே இருந்து கொண்டிருப்பான், இழிவென்ற விலங்கிலே இருந்து கொண்டிருப்பான். அதாவது அவன் விலங்கிடப்பட்டிருப்பான், அவன் கட்டப்பட்டிருப்பான் இழிவுக்குள். அதே போன்று அத்தமஉ ரிக்குன் முஅப்பத் என்றும் அவர்கள் சொன்னதாக அவர் கூற்றிருக்கிறது. பேராசை என்பது ஒரு நிரந்தர அடிமைத்தனம். அதே போன்று அவர்களுடைய இன்னொரு கூற்று இய்யாக அன் தூஜிஃப பிக மதாய த்தமஇ ஃபதூரிதக மனாஹிலல் ஹலக, பேராசை என்ற வாகனங்கள் உன்னை விரைவாக கொண்டு போய் அழிவு என்ற நீர்நிலைகளில் உன்னை நீர் குடிக்க வைப்பதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனவே பேராசை என்ற வாகனத்திலே நாம் ஏறினால் அது எங்களை அழிவு என்ற குளத்துக்கு கொண்டு போய் நீர் குடிக்க வைத்துவிடும். கஅபுல் அஹ்பார் என்ற ஒரு தாபிஈ, பழைய வேதங்களை பற்றி அறிந்தவர். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஒரு சஹாபி, அவரும் யூதராக இருந்தவர். அவர்கள் இருவரும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்த நேரத்திலே ஒரு இடத்திலே கேட்கிறார்கள், அறிவுள்ளவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஒருவர் பதில் சொல்கிறார். ரிவாயா 2 மாதிரி வந்திருக்கிறது. ஒருவர் பதில் சொல்கிறார், அல்லதீன யஅமலூன பிஹி, அந்த அறிவை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள். அது கஅப் சொன்னாரா அல்லது இப்னு ஸலாம் சொன்னாரா என்று தெரியவில்லை. ஏதோ இது ஒரு வரலாற்று செய்தி தகவல், ஆனால் இதில் படிப்பினை இருக்கிறார். அறிஞர்கள் யார் என்றால் அந்த அறிவை கொண்டு செயல்படக்கூடியவர்கள். தொடர்ந்து அங்கே ஒருவர் மற்றொரு இடத்தில் கேட்கிறார், ஃபமா அத்ஹபல் இல்ம அன் குலூபில் உலமா, உலமாக்களுடைய அறிஞர்களுடைய உள்ளத்திலிருந்து இல்மை
அதிகமாக இல்லாமல் செய்யக்கூடியது. பாதான் அலிமு, அதை அவர்கள் அறிந்ததற்கு பிறகு, கற்றதற்கு பிறகு இல்லாமல் செய்யக்கூடியது எது என்று கேட்டதற்கு அத்தம, என்ன பதில் சொல்கிறார்கள்? தம, பேராசை, வஷராஹு நஃப்ஸ் வதலபுல் ஹவாயிஜி இலன் நாஸ், மற்றவர்களிடத்திலே தங்களுடைய தேவையை முன்வைப்பது, அதே போன்று பேராசை கொள்வது, பசி தீராத மனத்தோடு இருப்பது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாஹுத்தீனி அல் வரா, மார்க்கம் சீராக இருப்பதற்கான காரணம் பேணுதல். ஒருவனுடைய மார்க்கம் சீராக இருக்க வேண்டுமானால் அதற்கு பேணுதல் இருக்க வேண்டும். வஃபஸாதுஹு தம, ஒருவருடைய மார்க்கப்பற்று சீர்கெட வேண்டும் என்றால் அங்கே அதுக்கு காரணமாக தம, பேராசை. பேராசை ஒருவனுடைய மார்க்கத்தை அழித்துவிடும். நபி அவர்களுடைய ஹதீஸை ஏற்கனவே பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வரலாற்று செய்தியிலே ஃபுதைல் இப்னு ஐயாத், சுஃபியான் ஸௌரி, இப்னு கரீம் அல் யர்பூஇ, இந்த 3 பேரும் உங்களுக்கு தெரியும், அறிஞர்கள். இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், ஒருவருக்கொருவர் கதைத்துக் கொள்கிறார்கள், உபதேசம் செய்து கொள்கிறார்கள். இவர்கள் ஒரு கருத்திலே உடன்பட்ட நிலையிலே பிரிந்து செல்கிறார்கள். அதுதான் அன்ன அஃதலல் அஅமாலி, அமல்களிலே மிகச் சிறந்தது அல் ஹில்மு இந்தல் கதப், கோபம் வரும் நேரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பதும், வஸ்ஸப்ரு இந்தத் தம, பேராசை ஏற்படுகிற நேரத்தில் பொறுமை செய்வதும். வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ், அவர் பல வேதங்களை படித்த இஸ்லாமுக்கு வந்த ஒரு அறிஞர். அவர் சொல்கிறார், அல் குஃப்ரு அர்பஅத்து அர்கான், குஃபர் நிராகரிப்பு 4 தூண்கள். ஃபருக்னும் மின்ஹுல் கதப், அதில் ஒரு ருக்குன் தான் கோபம். வருக்னும் மின்ஹு ஷஹ்வா, இன்னொரு தூண் ஷஹ்வா, இச்சை. வருக்னும் மின்ஹுல் ஹௌஃப், இன்னொரு தூண் அச்சம். வருக்னும் மின்ஹு தம, இன்னொரு தூண் பேராசை. இவை குஃப்ருக்கு காரணமாக இருக்கக்கூடியது. வர்ராக் என்பவர் சொல்கிறார், லவ் கீல லித்தமஇ மன் அபூக், பேராசைக்கு உன் தந்தை யார் என்று கேட்டால், கால அஷ்ஷக்கு ஃபில் மக்தூர், அல்லாஹ்வின் விதியில் ஏற்படும், அல்லாஹ் விதித்தவற்றில் ஏற்படும் சந்தேகம் என்று சொல்லும். வலவ் கீல மா ஹிர்ஃபதுக், உன்னுடைய தொழில் என்ன என்று அதற்கு கேட்கப்பட்டால், கால இக்திசாபுத்துல், பேராசையின் பணி என்ன? இக்திசாபுத்துல், இழிவை சம்பாதித்துக் கொள்வது. வலவ் கீல மா காயத்துக், சரி உன்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்கப்பட்டால், காலல் ஹிர்மான், அதாவது பேர் கெடுக்கப்படுதல், கிடைக்காமல் போகுதல், பாக்கியத்தை இழத்தல், ஹிர்மான் என்று சொல்கிறார்கள். பேராசை பற்றி நிறைய கூற்றுக்கள் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவை நாம் இவற்றோடு போதுமாக்கிக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பேராசை என்கின்ற இந்த பண்பில் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, எப்போதும் மைண்ட் பிஸியாகவே இருக்கும், தொடர்ச்சியான களைப்பு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்காது. இரண்டாவதாக, சமூகத்துக்கு மத்தியிலே பிறருக்கு கொடுத்துட வேண்டும், பிறருக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற பண்புகள் இல்லாமல் போவதற்கு இது வழிவகுக்கிறது. மூன்றாவதாக, அல்லாஹ்வை பற்றிய ஒரு நம்பிக்கையினத்தை, அல்லாஹ்வை பற்றிய உள்ள நம்பிக்கையிலே பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. நான்காவதாக, இது நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு வழி என்பதை நாம் ஏற்கனவே ஹதீஸினூடாக பார்த்தோம். ஐந்தாவதாக, மற்றவர்களுடைய பார்வையிலே இவ்வாறு பேராசை பிடித்தவர் ஒரு அற்பமான மனிதராக கருதப்படுவார். ஆறாவது, பேராசை மனிதனை இழிவான நிலைக்கு கொண்டு செல்லும். அவன் தன்னையே இழிவான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அது வழிவகுக்கும். ஏழாவது, சொன்னது ஆறாவது, ஏழாவது, பேராசை பிடித்த மனிதனுடைய மனம் எப்போதும் தான் இல்லாமையில் இருக்கிறேன், தேவையில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் அவனிடத்தில் இருக்கும். எவ்வளவு அதிகமான செல்வம் அவனிடத்தில் இருந்தாலும் சரி.
எட்டாவதாக, சரியான பாதை அவனுக்கு தெரியாமல் போய்விடும். சரியான பாதையை விட்டு அவன் குருடாகி விடுவான். ஒன்பதாவது, இது உலமாக்கல் சொல்லியிருக்கக்கூடிய, ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சுருக்கத்தை தான் நான் சொல்கிறேன். இம்மையிலும் மறுமையிலும் பேராசை பிடித்த மனிதனுக்கு நஷ்டமே விளைவாக கிடைக்கும். பத்தாவதாக, பரக்கா இல்லாமல் போய்விடும். பேராசையின் மூலமாக நபி அவர்கள் ஹதீதிலே சொன்னதை போன்று பரக்கா எடுக்கப்பட்டுவிடும், இல்லாமல் போய்விடும். 11, சமூகத்துக்கு மத்தியிலே நம்பிக்கையினம், குரோதம், வெறுப்புணர்வு பரவுவதற்கு காரணமாக அமையும். 12வது, சமூகத்திலே பாதுகாப்பற்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. 13வது, அநியாயத்துக்கும் அடக்குமுறைக்கும் இது வழிவகுக்கிறது. என்றால் பேராசை பிடித்தவர்கள் அதிகாரமுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் அநீதி இழைப்பார்கள், அடக்குமுறை செய்வார்கள். 14வது, பொய் சொல்வதற்கும் ஏமாற்றுவதற்கும் வழிவகுக்கும் பேராசை. 15வது, விலைகள் உயர்வடைவதற்கும், வியாபார பொருட்கள் பதுக்கப்பட்டு சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிற ஒரு நிலை உருவாகும். 16வது, பொதுவாக பாவங்கள் நடப்பதற்கு, ஒரு தனி மனிதன் பாவத்திலே ஈடுபடுவதற்கு இந்த பேராசை காரணமாக அமையும். 17வது, ஹராமான உணவுகளை ஹராம் சாப்பிடுவதற்கு இது வழிவகுக்கும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த தமா என்பதை சிலர் 3ஆக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று தமஉல் மஹ்மூத், விரும்பத்தக்க ஆசை என்று நாம் சொல்லலாம், பேராசை என்றும் சொல்லலாம். அதாவது அல்லாஹு தாலாவுடைய பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருத்தர் பேராசைப்படுகிறார். சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்று பேராசைப்படுகிறார். எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பேராசை கொள்கிறார். இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, விரும்பத்தக்கது, சிறந்தது. ஆஹிராவுடைய விஷயத்திலே பேராசை கொள்வது. அத்தமஉல் மத்மூம், இகழப்பட்ட பேராசை, தனக்கு ஹலால் இல்லாத செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கான பேராசை, அல்லது ஒரு பதவியை பெற்றுக்கொள்வதற்காக, தனக்கு தகுதி இல்லாத பதவியை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான பேராசை. இந்த பேராசை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேராசை. இது தடை செய்யப்பட்டது. இந்த பேராசை உலகத்திலும் மறுமையிலும் இழிவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பேராசை. தமிழிலே பேராசை பெருநட்டம் என்று சொல்வார்கள். உலக ஆசைக்கு அடிப்படையாக அமையக்கூடியது. உலக ஆசைதான் எல்லா பாவங்களுக்கும் தலையாயது. பாவங்கள் இழிவையும் அழிவையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியன. எனவே எம்மிடம் இல்லாத ஒன்றுக்காக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அதிலே சம்பந்தப்படுத்தி அதற்கு பின்னால் நாங்கள் செல்வது, இதுதான் பேராசை. 3வது வகை பேராசை தமாஉல் முபாஹ், அனுமதிக்கப்பட்ட தமா. அதாவது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்காக ஒருவர் ஆசைப்படுகின்றார். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது தடை செய்யப்பட்டதில் இது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனவே எங்களை எந்த பேராசை பாவத்தின் பக்கம் கொண்டு போகிறதோ, இந்த பேராசை எங்களை கட்டாயமான கடமைகளை நிறைவேற்றாமல் தடுக்கின்றதோ, அது தடை செய்யப்பட்டது, ஹராமானது. இதனால் ஒருவர் ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்வதோ, ஹலாலான முறையிலே முயற்சியை எடுத்து ஒன்றை அடைந்து கொள்வது, அதன் மூலமாக நல்ல எண்ணம் வைப்பதோ, நல்ல எண்ணங்களை வைத்து அதற்காக பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்வதோ தவறல்ல. அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதல்ல. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரிகளே, பேராசைக்கான வடிவங்களை பற்றி நாம் பார்ப்போம். மனிதர்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களிலே, செல்வங்களிலே, பொருளாதாரத்திலே
பேராசை கொள்வது தனிப்பட்டவர்களுடைய இதில், அல்லது பொதுவான பொது சொத்துக்களிலே ஒருவர் பேராசை கொள்வது, அல்லது உண்ணுவது பருகுவது போன்ற விடயங்களிலே ஒருவர் அதீத ஆர்வம் காட்டுவது, இதுவும் தமாவுடைய ஒரு வடிவம். அடுத்ததாக ஷரா என்று சொல்வார்கள், ஏற்கனவே சொன்னது போன்று. நான்காவதாக ஒரு பதவியை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்காக ஒருவரிடம் ஏற்படுகிற பேராசை. இன்னொரு வடிவம் தான் பேராசையுடைய தனக்கு ஹலால் இல்லாத பெண்களிலே பேராசை கொள்வது, இன்னொருவருடைய மனைவி, இவ்வாறு பேராசை கொண்டு அதை அடைய நினைப்பது. ஆறாவது இன்னொரு வடிவம், ஒரு பெண்ணுடைய வழி பொறுப்பாளி, அந்த பெண்ணுடைய மகரிலிருந்து தனக்கு பெரிய ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்று நிபந்தனை இடுவது, ஒரு பேராசை. தனது தேவைக்காக எடுத்தால் பிரச்சனை இல்லை, தனக்கு பெரும் பங்கு ஒன்று கிடைக்க வேண்டும் அந்த மகரிலே என்று நினைப்பது பேராசை. ஏழாவதாக இன்னொரு வடிவம்தான் வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களை பதுக்கி வைத்து அதனுடைய விலை அதிகரிப்பதற்காக அதை விற்காமல் வைத்திருப்பார்கள். அந்த வியாபார பொருட்கள் பதுக்கப்படுகிற பொழுது அதனுடைய விலை அதிகமாகும், அப்போது அதனை விற்கலாம் என்ற அந்த பேராசை. இதெல்லாம் பேராசைக்குரிய சில வடிவங்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பேராசைக்கு இட்டு செல்லக்கூடிய வழிவகுக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, பேராசையினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை பற்றி அறியாமல் இருப்பது. இரண்டாவது, உலக ஆசை, மரணத்தை பற்றிய வெறுப்பு. மூன்றாவது, ஈமானிய பலவீனம். நான்காவது, உள்ளத்தை பண்படுத்துவதிலே கவனம் எடுக்காமல் இருப்பது. எல்லா விஷயத்திலும் பொதுவாக உள்ளத்தை பண்படுத்துவதில், அதை தஸ்கியா செய்வதிலே ஒரு மனிதர்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஐந்தாவது, செல்வம் பதவி போன்ற ஆசையூட்டக்கூடிய விடயங்களுக்கு பின்னால் ஒருவர் செல்வது, சிந்திக்காமல் அதற்கு பின்னால் சென்று கொண்டிருப்பது, இது ஒரு காரணம். ஆறாவது காரணம், இந்த பேராசை பிடித்தவர்களோடு தோழமை கொள்வது, அவர்களோடு சகவாசம் வைப்பது. அது அவருடைய நண்பர்களுக்கும் அவரோடு சேரக்கூடியவர்களுக்கும் அந்த பண்பை ஏற்படுத்தும். அது எல்லா விஷயத்திலும் பொதுவானது. ஏழாவதான காரணம், தர்பியாவிலே உள்ள பலவீனம். பெற்றோர்களால், மதரசாக்கள் பாடசாலைகளால், வளர்த்தவர்களால் சரியான முறையிலே தர்பியா கொடுக்கப்படவில்லை. பயிற்சி கொடுக்கப்படாததன் காரணமாக அதாவது மார்க்க கடமைகளை, மார்க்கத்துடைய போதனைகளை ஒருவர் எடுத்து நடக்காத சமூகம் ஒன்றிலே ஒருவர் வளர்வாரானால் அவரிடத்திலே இவ்வாறான பலவீனம், இவ்வாறான ஒரு குடும்பத்திலே வளர்வாரானால் இவ்வாறான பலவீனம், பேராசை என்கின்ற இந்த தன்மை ஏற்படும். எனவே சரியான முறையிலே பெற்றோர்களால் வளர்க்கப்படுகின்றவர்களிடத்திலே, ஆசிரியர்களால் வழிகாட்டப்படுகின்றவர்களிடத்திலே, மദ്രസാக்களால் பயிற்சி கொடுக்கப்படுகின்றவர்களிடத்திலே இவை அவர்களுடைய இயல்பு தன்மையிலே இருந்தாலும், பெற்றோர்கள் வழியாக வந்தாலும் அவற்றை குறைக்க முடியும். பேராசையை விடுவதற்காக உதவியாக அமைகின்ற, துணையாக நிற்கக்கூடிய விடயங்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். அதில் ஒன்று, உள்ளத்தை பண்படுத்துவதிலே கவனம் எடுப்பது. பொதுவாக எல்லா விஷயத்திலும் எங்களை நாங்கள் சீர்திருத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். எங்களிலே மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, பேராசையின் விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய மோசமான இறுதி முடிவுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அதிகமான அருட்பாக்கியங்கள், விதவிதமான அருட்பாக்கியங்கள்,
அவற்றை பற்றி சிந்திப்பதோடு அவற்றுக்கு அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது. நான்காவதாக, பேராசை ஏற்படுவதற்கு மனம் சாய்கின்ற போது பேணுதலை கடைபிடிப்பது. ஐந்தாவதாக, அல்லாஹு தாலாவுடைய கதா கதர், அல்லாஹுடைய விதியை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. ஆறாவதாக, சொர்க்கத்திலே நாம் பேராசை கொள்வது. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய இன்பங்களிலே மர்மையிலே அல்லாஹு தாலா மூமின்களுக்கு தயாரித்து வைத்திருப்பதிலே பேராசை கொள்வது. ஏழாவதாக, அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீறுவது. பேராசையிலிருந்து தூரமாகுவதற்கு அவனிடத்திலே உதவி தேடுவது. எட்டாவது, மனதோடு போராடுவது. மனதை போதுமென்ற மனமாக மாற்றுவதற்கு, பழக்கப்படுத்துவதற்கு பிறரிடத்திலே கை நீட்டாமல் பேணுதலாக இருப்பதற்கு பயிற்சி அளிப்பது. ஒன்பதாவதாக, முன்னோர்கள், சலஃபுகள், சாலிஹான நல்லடியார்களுடைய வரலாறுகளை அவர்களை பற்றி நாம் படிப்பது, தெரிந்து கொள்வது. பத்தாவதாக, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பேராசை என்பது எங்களுடைய ரிஸ்கிலே எதையினையும் கூட்டிவிடாது, எங்களுடைய வாழ்வாதாரத்தில் எதையும் கூட்டாது. மனிதன் அவனுக்கு வரையறுக்கப்பட்டதை, அவனுக்கு விதிக்கப்பட்டதை, அளக்கப்பட்டதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். பேராசை என்பது மனிதனுடைய அந்தஸ்தை தான் குறைக்கும், அவனுடைய ரிஸ்கை ஒருபோதும் கூட்டாது. 11வது, இந்த உலகம் அற்பமானது, கீழ்த்தரமானது என்பதை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. 12வது, போதுமென்ற மனம் உள்ளத்துக்கு அமைதியையும் மனதுக்கு நிம்மதியையும் கொடுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 13வது, சமூகத்துக்கு மத்தியிலே அறிவை பரப்ப வேண்டும், அறிவீனத்தை இல்லாதொழிக்க வேண்டும். இது எல்லா விடயத்துக்கும் முக்கியம். அறிவென்பது ஒளி, அது வரும் பொழுது இருள் இல்லாமல் போகும். 14வது, எங்களை விட உலக விடயங்களிலே கீழான நிலையிலே இருப்பவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஏழைகள், சோதனைக்கு உள்ளானவர்கள், நோயாளிகள், இவர்களை பார்த்து அல்லாஹ் இவர்களை விட எங்களை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த நிலைக்கு அல்லாஹ் எங்களை வைக்கவில்லை. 15வது, நிச்சயமாக மனிதன் அவனுடைய ரிஸ்கை பூரணப்படுத்தாமல் மரணிப்பதில்லை என்பதிலே யகீன், உறுதி இருக்க வேண்டும். 16வது, மௌத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மறுமை வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது. இதுவும் எங்களை பேராசை போன்ற மோசமான விடயங்களிலிருந்து தடுக்கும். 17வது, போதுமென்ற மனம் கொண்டவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்வது, அவர்களோடு சகவாசம், தோழமை வைப்பது. அந்த பண்புகள் எங்களிடத்திலும் வருவதற்கு உதவியாக இருக்கும். 18வது, ஜக்கா, சதகா போன்றவற்றை கொடுப்பது, நல்ல வழிகளிலே செலவு செய்வது. இந்த விடயங்கள் எங்களுக்கு பேராசையிலிருந்து தூரமாகுவதற்கு, பேராசையை விடுவதற்கு துணையாக நிற்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக பேராசைக்கான சில மாதிரிகள், அதாவது பேராசை பிடித்த சிலரை பற்றி நாம் பார்ப்போம். அதில் ஒன்று அஸ்ஹாபு சப்த், சனிக்கிழமையிலே மீன் பிடித்தவர்கள். அவர்களுக்கு சனிக்கிழமையிலே மீன் பிடிப்ப தடை செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள். இதனால் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இது பேராசை பிடித்தவர்களுக்கான ஒரு உதாரணம். அவருடைய பேராசை அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்ய வைத்தது, அல்லாஹ்வுடைய தடையை தவிர்த்து நடப்பதற்கு விடாமல் இருந்தது. இன்னொரு உதாரணம் தான் தோட்டவாசிகள். அல்லாஹ் தஆலா தோட்டவாசிகளை பற்றி அல் குர்ஆனில் சூரத்துல் கலம்லே சொல்கின்றான், 17வது ஆயாவிலிருந்து. அவர்கள் ஏழைகள் வந்து தங்களுடைய தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய பழங்களை தாங்கள் பறிக்கின்ற பொழுது கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிகாலையிலே சென்று அதை பறிக்கலாம் என்று செல்கிறார்கள். ஏழைகளுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும், முழுமையாக அந்த பயனை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராசை. இறுதியாக
அந்த தோட்டத்தை அல்லாஹு தஆலா அழித்தான் என்ற செய்தி அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இது பேராசைக்கு கிடைத்த பெருநட்டம். அல்லாஹு தஆலா இதை சோதனையாக கொடுத்தான் என்றும் சொல்கிறான். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah இத் அக்ஸமு லயஸ்ரிமுன்னா முஸ்பிஹீன் வலா யஸ்தத்னூன். அன்பார்ந்த சகோதரர்களே, இதல்லாமல் நாங்கள் நிறைய முன்னுதாரணங்களை எங்களுடைய வாழ்க்கைகளிலும் பல சம்பவங்களிலும் கதைகளிலும் கேட்கலாம், படித்திருப்பீர்கள். யூதர்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் என்றால், வதுரிபத் அலைஹிமுல் மஸ்கன, அவர்களுக்கு வறுமை ஏற்படுத்தப்பட்டது. உண்மையிலே யூதர்களுக்கு வறுமை ஏற்படுத்தப்பட்டது என்றால் பொருளாதார ரீதியான வறுமை அவர்களுக்கு வரலாற்றிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, செல்வம் குறைவாக இருப்பது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உள்ளத்திலே இமாம் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று ஃபக்ருல் குலூப், உள்ளங்களிலே வறுமை என்றால் கடுமையான பேராசை. இதன் காரணமாக யூதன் அவனுடைய ஆசை தீர்வதில்லை, அவனுக்கு பசி போவதில்லை. பசி என்றால் அவனுடைய அந்த பேராசை முடிவடைவதில்லை. அவனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அவன் இன்னும் அதை தேடிக்கொண்டே இருப்பான். அதிலே அவன் ஒரு இடத்திலே நிற்க மாட்டான். அவனிடத்துல கனா, போதும் என்ற அந்த தன்மை இருக்காது. இதுதான் யூதனுடைய மஸ்கனா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.